இந்த பிரச்சார உத்தி சரிதானா அப்படின்னு விஜய்க்கு இயக்குனர் சேரன் அவர் ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. தாவிக தலைவர் விஜய் அவருடைய பிரச்சார உத்திய கேள்வி எழுப்பியிருக்காரு இயக்குனர் சேரன். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் காலத்துல தாவிக தலைவர் விஜய் அவருடைய பிரச்சாரத்தை முன்வச்சு பல்வேறு சர்ச்சை உருவாகிட்டு இருக்கு. சொல்ல போனா விஜய் அவர் அரசியலுக்கு வந்ததுல இருந்து அவர் நிறைய சர்ச்சையில சிக்கிட்டு தான் இருக்காரு. சமீபத்துல விவாகரத்து, நடிகை த்ரிஷா அவங்களுடைய பெயர்னு ஏகப்பட்ட சர்ச்சைகள் அவரை சுத்தி வந்துகிட்டு இருக்கு. இந்த நிலையில விஜய் அவருடைய இப்ப ஒரு பிரச்சாரமும் சர்ச்சைக்குரிய வகையில சமூக வலைதளத்துல வலம் வந்துட்டு இருக்கு. ஒரு தலைவர் சந்திக்கிற முதல் தேர்தல், இந்த பரப்புரை நிலை சரிதானா? இந்த நேரம் அந்த தலைவர் அனைத்து தொகுதிகளையும் பம்பரமா சுற்றி இருக்க வேண்டாமா? அதை விடுத்து திருவிழாவில போட்டோ எடுக்க நடிகர்கள் கட் அவுட் வச்சிருக்கிற மாதிரி விஜய் அவருடைய டூப் வேன்ல வர்றதெல்லாம் ரொம்ப பெரிய அவமானங்க அந்த தலைமைக்கு. நாளைக்கு சட்டசபைக்குள்ள இப்படி எத்தனை பேர் அமர போறாங்க? தினமும் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கும். 4 தேர்தல்களை சந்திச்சு தொடர் தோல்வியை சந்திச்ச போதும் தளராம ஒரு மனிதன் தன்னோட கொள்கைக்காக, கட்சிக்காக மக்கள் மாறுவார்கள்னு நம்பிக்கை வச்சு கொட்டும் மலையிலும் நிறுத்தாம பிரச்சாரம் செய்யறாரு. அந்த தலைவன் எங்க? முதல் தேர்தல்ல தனக்கு பதிலா டூப்ப பயன்படுத்த அனுமதி தரும் தலைமை எங்கே? சிந்திச்சு வாக்களியுங்க மக்களே. நீங்க யார் வேண்டுமா வேண்டாமான்னு கேட்டா ஐயா ஸ்டாலின் அவர்களே இந்த வயசுல இறங்கி நடந்து பிரச்சாரம் பண்றாரு. ஆனா நீங்க 1 மணி நேரம் தான் அனுமதி அப்படின்னு காரணம் சொல்லி பிரச்சாரத்தை ரத்து பண்றீங்க. இப்ப சொல்லுங்க மக்களே, நிஜ போட்டி திமுக வெர்சஸ் நாதாகா தானே அப்படின்னு சொல்லி இயக்குனர் சேரன் அவரு சொல்லியிருக்காரு. இந்த தேர்தல்ல நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவா இயக்குனர் சேரன் அவரு பல்வேறு கருத்துக்களை தன்னோட சமூக வலைதளங்கள்ல பதிவிடுறதையும் நம்மளால பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாம விஜய் அவரு இதுக்கு முன்னாடியே நிறைய சர்ச்சைகள்ல சிக்கிட்டே இருந்தாலுமே அரசியல்ல அவருக்கு என்ன நேரமோ அடுத்தடுத்து சர்ச்சைகள் வந்துகிட்டே இருக்கு. சொல்ல போனா எடப்பாடியில போட்டியிட முடியாத அளவுக்கு வேட்பு மனுவை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு பிரச்சனையும் அவரை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. ஆனா இந்த தேர்தல்ல நாங்க தான் ஜெயிப்போன்னு ஒரு பக்கம் அவரு பிரச்சாரம் பண்ணாலும் அவருக்கு பின்னாடி நிறைய பிரச்சனைகள் நடந்துகிட்டு தான் இருக்கு. விஜய் அவருடைய புகைப்படத்தையும் டூப்பையும் இப்படி சமூக வலைதளங்கள்ல, அதுவும் இந்த பிரச்சாரம் பண்ற வீடியோக்கள் வைரல் ஆகிறத தொடர்ந்து நிறைய பேர் நீங்க அப்ப ஆட்சிக்கு வந்தா இப்படித்தான் ஒரு பொம்மையை கொண்டு போய் சேர்ல உட்கார வச்சுட்டு அவரு எல்லாம் பார்த்து பாருன்னு சொல்லுவீங்களா அப்படின்னு கேள்வி கேட்கிற அளவுக்கு நிறைய விமர்சனங்கள் வர அளவுக்கு இந்த பிரச்சாரங்கள் இருக்குதுங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் இது போல நிறைய சினிமா தகவல்கள், அரசியல் தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.